الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز. وقال رسول الله صلى الله عليه وسلم إذا قضى الله لعبد أن يموت بأرض جعل له إليها حاجة رواه الترمذي أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சிமை கொல்லவனாகிய அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. எம்பெருமானார் அஹ்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிபெறலாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கோரி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எல்லா காலங்களிலும் மறுப்பாளர்கள் என்பவர்கள் இருந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். மதங்களை மறுத்த மக்கள் இருக்கிறார்கள். கடவுள் என்ற கோட்பாடு இல்லை என்று மறுத்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் என்ற ஒருவனே இல்லை என்று மறுத்த கூட்டம் இருக்கிறது. நபிமார்கள் என்ற ஒரு வருகையை மறுத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகம விதிகள், இதிகாசங்கள், இவைகளையெல்லாம் மறுத்த ஒரு கூட்டம் இருக்கின்றது. இப்படி உலகத்தில் எல்லா காலங்களிலும் இருக்கின்ற ஒரு விஷயத்தை மறுத்த கூட்டம் இருக்கிறார்கள். ஆனால் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கியாமத் நாளுடைய கடைசி நபர் வரை ஒரு விஷயத்தை மறுக்காமல் இருக்கின்ற ஒரு விடை எதுவென்று சொன்னால் அதுதான் மரணம். அதை யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள். மரணத்தினுடைய பெயர்கள், மரணத்தின் நிலைப்பாடுகள் ஒவ்வொரு மதத்திலும் மார்க்கத்திலும் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் மரணம் நிகழுமா என்றால் நிச்சயமாக நிகழும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. மரணத்திற்கு பிறகு மறுமை வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடுகள், அதில் ஏற்றத்தாழ்வு நம்பிக்கைகள் இருக்கின்றது. ஒரு முஃமினாக பிறந்த, ஒரு முஸ்லீமாக பிறந்த ஒரு அடியான் அவனுடைய கோட்பாடை பொறுத்த வரைக்கும் மௌத்திற்கு பிறகு உயிர் கொழுத்து எழுப்பப்படுகின்ற ஒரு மறுமையின் வாழ்க்கை இருக்கின்றது என்று நம்புகிறோம். ஆனால் இன்னொரு சாரார், அல்லாஹ்வை நிராகரிக்கின்ற கூட்டம், மரணத்திற்கு பிறகு நாம் சாம்பலாகி விடுவோமே தவிர நாளை மறுமை எழுப்பப்பட மாட்டோம் என்று நம்புகிறார்கள். ஆனால் இங்கு யாரும் மரணத்தை மறுக்கவில்லை. எனவே மரணம் என்பது உலகத்தில் உயிராக பிறந்த யாருக்கெல்லாம் உயிர் இருக்கிறது என்று நம்புகிறோமோ அத்துணை பேருக்கும் ஒரு நாள் மரணம் நிகழ்ந்தே தீரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது அழகான வார்த்தையிலே சொல்வான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும், அல்லாஹ் இங்க மனிதன் என்று சொல்லல, ஒவ்வொரு ஆத்மா, ஒரு தாவரத்தில் இருக்கின்ற ஆத்மா, ஒரு விலங்கில் இடத்தில் இருக்கின்ற ஒரு ஆத்மா, ஒரு பறவை, சாதாரண ஒரு சின்ன ஒரு வளர்க்கப்படுகின்ற பிராணி, அதற்குள்ளேயும் ஆத்மா இருக்கின்றது. அதே போலத்தான் மனிதனிடத்திலும் ஆத்மா இருக்கின்றது, அவனுக்கு உயிர் இருக்கின்றது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். எனவே மரணம் என்பது நல்லோர்களுக்கு சுவைக்கப்படக்கூடிய ஒரு இன்பமான பானம். கெட்டோர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சுவைக்கக்கூடிய ஆக கசப்பான பானம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மரணம் அது இந்த உலகத்தில் நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு ஆயத்திலே சொல்வான், மரணம் அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த கோட்டைக்கு அடியில் ஒளிந்து கொண்டாலும், எத்தனாயிரம் கோடிக்கு மத்தியில் அடியிலே புகுந்து படுத்துக் கொண்டாலும், 1000 படை வீரர்களை உங்களுக்கு முன்னால் நிறுத்தி கொண்டாலும், ஐனமா தக்கூனோ யுத்ரிக்குமுல் மௌத், அந்த மரணம் உங்களை நிச்சயமாக வந்து அடைந்தே தீரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, அல்லாஹ் சொல்லுவான், வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, வலுவான கோட்டைகள்,
பாதுகாப்பான கேந்திரங்கள், எதற்கு மத்தியிலே நீங்கள் ஒளிந்து கொண்டிருந்தாலும் மரணம் உங்களை வந்து சேரும். யாராலும் மறுக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்வார்கள், இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், அற்புதமான வாசகம் சொன்னார்கள். இதா கதல்லாஹு லிஅப்தின் அன் யமூத பி அர்தின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் மரணிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் இந்த இடத்துல தாங்க அவன் மௌத்தாகணும். அவன் வாழ்றது எருமப்பட்டியில, ஆனா எருமப்பட்டியில மௌத்தாக கூடாது, இந்த ஊர்ல மௌத்தாகணும். அவன் இருப்பது வீட்டில், ஆனால் அவன் மரணமடை வீட்டில் அல்ல, அவன் சாலையில் மரணம் அடைய வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டால், இதா கதல்லாஹு அபதன் லிஅப்தின் அன் யமூத பி அர்தின் ஜஅல லஹு இலைஹா ஹாஜதன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இடத்தின் பக்கமாக அல்லாஹ் ஒரு தேவை ஏற்படுத்துவான். இத்தனை நாள் வீட்டுல தாங்க இருந்தாரு, இப்பதாங்க அங்க போயிட்டு வரேன்னு போனாரு, போன இடத்துல மௌத்துங்க. இத்தனை நாள் அங்கு சம்பாதித்துக் கொண்டிருந்தார், இப்பொழுதுதான் குடும்பத்தாரை பார்ப்பதற்காக ஊருக்கு வந்தார், வந்த 2வது நாள் மரணம். இவ்வளவு நேரம் வீட்டுல தூங்கிட்டு இருந்தாருங்க, நல்ல கதையும் பேசிட்டு இருந்தாருங்க, கடைக்கு போயிட்டு சாமானம் வாங்கிட்டு வரேன்னு போனாருங்க, போன இடத்துல மரணங்க. கண்ணியத்திற்குத்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு இடத்தில், ஒரு நேரத்தில், ஒரு நாளில், எந்த இடத்தில் ஒரு அடியானுக்கு மரணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தின் பக்கமாக அந்த அடியான் கொண்டு செல்லப்படுகிறான் என்பதை நாம் உணர வேண்டும். கண்ணியத்திற்குத்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நம்முடைய பட்டமோ பதவிகளோ காசு பணங்களோ சொத்து சுகங்களோ இவையெல்லாம் அல்லாஹுடைய மரணத்தை விட்டும் ஒருபொழுதும் நம்மை தடுத்து விட முடியாது. சங்கைக்குத்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கியாமாவிலே அந்த மரணத்தை பற்றி அழகாக விவரித்து சொல்வான். கல்லா இதா பலகத்தித் தராகி, இதா பலகத்தித் தராகி, எந்த அடியானுக்கு சக்கராத்துடைய நிலையிலே கர்கரா தொண்டை குழிக்கு உயிர் வந்து விடுமோ, தொண்டை குழியில வந்து ஊசலாடும், போலாமா வேணாமா. இதா பலகத்தித் தராகி, தொண்டை குழியிலே உயிர் ஊசலாடுகின்ற நேரத்திலே வகீல மன் ராக், சொல்லப்படுமாம், எங்க சார் ஹஸரத் கூட்டிட்டு வாங்க துஆ ஓதலாம், இது உடம்பு சரியில்லை, மன் ராக், ஓதி பார்க்கக்கூடியவர் யார், அழைத்து வாருங்கள். இன்னொரு ரிவாயத்துகள் படி மன் ராக், டாக்டர் எங்க இருக்கிறார், அழைத்து வாருங்கள். உடம்பு சரியில்லாத நிலை, காய்ச்ச மாதிரி தெரியுதுங்க, நல்லாதான் இருந்தாரு, கொஞ்சம் மூச்சு வாங்குதுங்க, டாக்டரை கூட்டிட்டு வாங்க, ஹஸரத்தை கூட்டிட்டு வாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே, பக்கத்து வீட்டுல கூட்டிட்டு வாங்க, வகீல மன் ராக் சொல்லப்படும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் படுத்திருக்கின்ற அந்த அடியானுக்கு தெரியும் இது நோய் அல்ல, இது மரணத்தின் நோய். நான் பிரிந்து செல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது என்பதை படுத்திருக்கின்ற அடியானுக்கு தெரியும். சுத்தியில எல்லாரும் நினைப்பாங்க நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு வந்துடுவாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊசி போட்டிருக்கிறாங்க சரியா போயிருங்க, குளுக்கோஸ் ஏத்தியாச்சுங்க சரியா போயிருங்க, ஆபரேஷன் நல்லபடியா சக்சஸ் ஆயிருச்சுங்க, கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சு வந்துருவாருங்க, நம்ம எல்லாம் பேசி கொண்டிருப்போம். ஆனால் படுத்திருக்கின்ற அந்த நபருக்கு தெரியும் இது இது நமக்கான நோய் அல்ல, இது நம்மை அல்லாஹ்வின் பக்கமாக கொண்டு செல்லக்கூடிய பிரிவின் பயணம். அல்லாஹ் அடுத்து அழகாக சொல்வான், இரு கண்டை கால்களும் பின்னி படைந்து கொள்ளும், இரு கண்டை கால்களும் பின்னி படைந்து கொள்ளும். என்ன அர்த்தம் இதற்கு? உலமாக்கள், குர்ஆனுடைய விரிவெளியாளர் பெருமக்கள் அழகான விளக்கங்களை சொன்னார்கள். ஒரு சில பெருமக்கள் சொன்னார்கள், அதாவது மௌத்துடைய நேரம் வேதனை படிப்படியாக வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னார்கள், இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்திற்கு பல்வேறுபட்ட வேதனை இருக்கின்றது, ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக. ஆனால் அந்த வேதனை நிச்சயமாக வந்தே தீரும். அப்ப இரு கண்டை கால்களும் பின்னி படைந்து கொள்ளும் என்ன அர்த்தம்? ஒரு வேதனையும் இன்னொரு வேதனை பின்னி படைந்து கொள்ளும், நிம்மதியாக மூச்சு விட முடியாது, பீதியும் பயமும் நெடுக்கமும் திடுக்கமும் எல்லாம் நிறைந்த வண்ணமாக அந்த அடியான் காணப்படுவார். ஒரு சில பெருமக்கள் அழகாக இப்படி சொன்னார்கள், இரு கண்டை கால்களும் பின்னி பிணைந்து கொள்வதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், அந்த அடியானுக்கு இது உலகத்தினுடைய கடைசி நாள், மறுமையினுடைய முதல் நாள். மறுமையினுடைய முதல் நாளும் உலகத்தினுடைய கடைசி நாளும் சந்தித்துக் கொள்கின்ற நேரம். இது கண்டை கால்களும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொள்கின்றது. இன்னும் சில அறிஞர் பெருமக்கள் அழகாக சொன்னார்கள்,
இதற்கு அழகான விளக்கத்தை இன்னொரு இடத்துல சொல்கின்ற பொழுது, அதாவது மனிதர்கள் அந்த நபரினுடைய உடலை சுமந்து செல்வதற்காக தயாராகிறார்கள், மலக்குகள் அந்த அடியானுடைய உயிரை சுமந்து செல்வதற்காக தயாராகிறார்கள். பிணையத்திற்குத்தான் அல்லாஹ்வுடையார்களே. எனவே உலகத்தில் எவன் எப்படிப்பட்டவனாக வாழ்ந்தாலுமே கூட அவனுக்கு ஒரு நாள் நிச்சயமாக மரணம் வந்து தீரும். ஆனால் மரணம் எப்பொழுது வரும் யாருக்கும் தெரியாது. இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ. அல்லாஹ் குர்ஆனை சொல்கின்ற போது அழகாக சொல்வான், சில கல்விகள், சில நுட்பங்கள், சில அறிவுகள் யாருக்கும் தெரியாது, அது அல்லாஹ்வுக்கு மாத்திரமே தெரியும். அதில் ஒன்று என்ன சொன்னால், அவன் மதா தமூத், அந்த ஆத்மா எப்பொழுது மரணம் அடையும். இவர் 4 வருஷம் தாங்க வாழ்வார்னு சொன்னார் டாக்டர். ஆனா 40 வருஷம் ஆகி இன்னும் ஒரு உயிரோடு இருக்கிறார். இவருக்கெல்லாம் ஆயுசு கெட்டிங்கன்னு சொன்னாங்க. இவரை மாதிரி ஸ்ட்ராங் ஃபிட்னஸ் மேன் யாருங்க இருக்க முடியும்? அவ்வளோ பிசிக்கலி மென்டலி ஃபிட்னஸ் மேனுங்கன்னாரு. 26 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. பார்க்கிறோமா இல்லையா? எனவே யாருக்கு எப்பொழுது மரணம் வர வேண்டும், எங்கு வரும், அல்லாஹ்வுக்கு மாத்திரமே தெரியும். பெண்ணியத்திற்கு தான் அல்லாஹ் நடிகார்களே, மரணம் வருவது பெரிய விஷயம் அல்ல. மரணம் வரும். அந்த மரணம் வருகின்ற பொழுது நாம் எப்படிப்பட்ட மக்களாக மரணத்தை முன்னோக்க போகிறோம், அதுதான் வித்தியாசம். எல்லா நபர்களுக்கும் மரணம் ஒரே மாதிரியாக அல்ல. எல்லா நபர்களுக்கும் மரணத்தின் நேரம் ஒரே மாதிரியாக அல்ல. நீ வாழ்வில் வாழ்கின்ற பொழுது நல்லவனாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவனாக, தொழுகையை பேணுதலாக தொழுதவனாக, யாருக்கும் அநியாயம் செய்யாதவனாக, ஹலால் ஹராமை பேணியவனாக நீ வாழ்ந்தால் உன்னுடைய மரணத்தின் நேரம் வேறு. வாழ்க்கையில் அநியாயங்களும் அக்கிரமங்களும் செய்து கொண்டு மலைக்கு கூட பள்ளிவாசல் பக்கம் ஒதுங்காமல் ஹராமை எல்லாம் ஹலாலாக ஆக்கி, ஹலாலை எல்லாம் ஹராமாக ஆக்கி தான் தோண்டித்தனமாக வாழக்கூடியவனே, நன்றாக தெரிந்து கொள், உன்னுடைய மரண நேரம் ஒரு நல்லோர்களின் மரண நேரத்தை போல இருக்காது. கண்ணியத்திற்கு தான் அல்லாஹ் நடிகார்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துகளை அடுக்குகிறான். ஒரு நல்லவரினுடைய மரண நேரம் எப்படி இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் நமக்கு விளங்கப்படுத்துறாங்க. மலக்குகள் வருவார்கள், உயிரை வாங்கக்கூடிய அந்த மலக்கு வருவார். நல்ல அடியாராக இருந்தால், உலகத்தில் அல்லாஹுவை பயந்து மார்க்கத்தை விளங்கி அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமையை சரியாக செய்தவராக இருந்தால், அவருக்கு அருகாமையில் மலக்குகள் ஒரு முதலாளிக்கு முன்பாக அடிமை எவ்வாறு நிற்பாரோ அதுபோல கூனி குறுகி நிற்பார்கள். அவசரப்படாதீங்க, அவருக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது. சக்கராத்துடைய வேதனையில் இருக்கிறாரு, கொஞ்ச நேரம் இருக்குது, பொறுமையாக இருங்க. ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது சொல்வான், அல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து த்வையீன யகூலுன ஸலாமுன் அலைக்கும் உத்குலுல் ஜன்னத லா ஹௌஃபுன் அலைக்கும் வலா அன்தும் தஹ்ஸனூன். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், மரண நேரம் வருகின்ற பொழுது மலக்குகள் அழகான தோற்றத்திலே, பார்ப்பதற்கு கவர்ச்சியான அழகான மென்மையான தோற்றத்திலே அந்த அடியான இடத்திலே வருவார்கள். வந்து சொல்வார்கள், தய்யிபீன், ரொம்ப சுத்தமான நிலையில வருவாங்க. சலாமுன் அலைக்கும், அடியானே நீ கவலைப்படாதே, நீ ஏன் கவலைப்படுகிற? சலாமுன் அலைக்கும், உன் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், பொறுமையாக இரு. இன்னும் சிறிது நொடிகள் தான் உன்னுடைய மரணம் ஏற்பட போகின்றது. யாருக்கு சொல்லப்படும்? வாழ்நாளில் அல்லாஹ்வையும் ரசூலையும் புரிந்து கொண்டு அல்லாஹ் ரசூலுடைய சட்டங்களை சரியாக நிறைவேற்றியவர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 5 வேளை ஃபர்லான தொழுகையிலே பேணுதலாக தொழுதவர்கள். சலாமுன் அலைக்கும், அடியான உன் மீது சாந்தி உண்டாகட்டும். அடுத்து சொல்வார்கள், உத்குலுல் ஜன்னா, நீ சொர்க்கத்திலே நுழைந்து விடு. இந்த சுவாரஸ்யமான சுப செய்தி எல்லாம் சொல்கின்ற பொழுது அந்த ஆத்மா ஆசை கொள்ளுமாம் அந்த உடலை விட்டும் பிரிந்து வருவதற்கு. அதனாலதான் சில உலமாக்களுடைய கருத்துகள் படி நல்லோர்களுடைய மரணத்தின் நேரம் ஒரு மாவில இருந்து, அரைக்கப்பட்ட மாவில இருந்து ஒரு முடியை எடுக்கின்ற பொழுது எவ்வளோ இலகுவாக வருமோ அதுபோல அந்த உயிர் இலகுவாக வரும், சொர்க்கத்தின் சுப செய்திகளை கேட்டு. குர்ஆனிலே அல்லாஹ் இன்னொரு இடத்தில் அழகாக சொல்வான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், வாழ்கின்ற காலத்திலே அல்லாஹ் 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 என்று சொல்லி வாழ்ந்தவன். இரவிலே அல்லாஹ், பகலிலே அல்லாஹ், வியாபாரத்திலே அல்லாஹ், குடும்பத்திலே அல்லாஹ், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்தவன், முழுமையான ஈமானோடு வாழ்ந்தவன். அவனுடைய மரணத்திலே நேரத்திலே ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் புடைசூழ வருவார்கள். ஒருத்தர் 2 பேர் இல்ல, இவர் தாங்க சீஃப் கெஸ்ட். இன்னைக்கு
வாழ்நாள் முழுக்க எத்தனை சிரமங்கள். அல்லாஹ் அக்பர். ஹலாலாக வாழ்வதற்கு 1000 சிரமங்கள். ஹலாலா வாழ்ந்தா 15,000 தாங்க காசு, 20,000 தாங்க காசு. ஹராமான வழியில போனா 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. இல்ல, எனக்கு ஹலால் போதும். குடும்பத்தில் ஆடம்பரமாக ஹராமாக வாழ்ந்தால் குடும்பத்தில் எல்லாரும் பொருந்து கொள்வார்கள். இல்லை, என் மனைவி மக்களை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் தான் நான் வளர்ப்பேன், பாதுகாப்பேன் என்று சிரமத்தை மேற்கொண்டவர். ரசூலுல்லாஹுடைய சுன்னத்துகளை பின்பற்றுகிற பொழுது கேவலமாக உதாசீனமாக பேசக்கூடிய கூட்டத்திற்கு மத்தியிலே நான் என்னுடைய உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவேன் என்று வாழ்ந்தவர். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் பாங்கு சொன்னவுடன் பள்ளியின் பக்கமாக கரை ஒதுங்கியவர். ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, இப்படிப்பட்ட அடியானை அல்லாஹ்விடத்திலே கூட்டி செல்கின்ற பொழுது மலக்கள் புடைசூழ வருவார்கள். வந்து சொல்வார்கள், அல்லாஹ் ஹௌஃபுன் அலைஹிம் வலா அன்தும் தஹ்ஸனூன் லா தஹாஃபு வலா தஹ்ஸனு. சொல்வார்கள், அடியானே, உன் வாழ்க்கையில் எதை நீ கடந்து வந்தாயோ, உன் வாழ்க்கையில் எதை சிரமமாக கடந்து வந்தாயோ அதை பற்றி கவலைப்படாதே. இனிமேல் அதை பற்றி கவலை உனக்கு இல்லை. ஒன்று. இரண்டாவது சொல்வார்கள், வலா அன்தும் தஹ்ஸனூன், இந்த மரணத்திற்கு பிறகு என்னென்ன கால சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கின்றதோ, கபருடைய வாழ்க்கை, கேள்வி கணக்கு வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை, நாளை சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்தினுடைய வாழ்க்கை, எல்லா இடத்திலும் நீ கவலையற்றவனாக இருப்பாய், நீ சந்தோஷமாக இருப்பாய், எனவே பயப்படாதே என்று சொல்கின்ற பொழுது அந்த ஆத்மா இந்த சுப செய்திகளை எல்லாம் கேட்டு உடலை விட்டு வெளியேறும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட்டத்தை அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்குவானாக. அல்லாஹ் அடுத்த குர்ஆனிலே சொல்வான், இன்னொரு கூட்டம் இருக்கின்றது, அவர்களுடைய உயிர்களை வாங்குகின்ற பொழுது சில உலமாக்களுடைய கருத்துகள் படி நரகத்தை விட கொடுமையான பயம், கொடுமையான வேதனை. எந்த அளவுக்கு? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சொல்வான், அல்லதீன ததவஃபாஹுமுல் மலாயிகத்து வலவ் தரா லிஸாலிமூன் ஃபீ கமராத்தில் மௌத். நபியே, நீங்கள் அநியாயம் செய்தவனை, அல்லாஹ்வை பயந்து வாழாதவனை அவனுடைய மரண நேரத்திலே சென்று பாருங்கள். இது ஸாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத். அந்த நேரத்திலே அவனுக்கு சொல்லப்படுமாம், வல் மலாயிகத்து யضربون அக்ரிஜூ அன்ஃபுஸகும். அந்த உயிர் அந்த நரகத்தினுடைய காட்சிகளை பார்க்குமா. எப்ப சக்கராத்தினுடைய வேதனை தொண்டை குழிக்கு உயிர் வந்து விடுமோ மறுமையின் நிலைகள் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆஹா, இத்தனை காலங்கள் பள்ளிக்கு செல்லவில்லையே, தொழுகவில்லையே, ஹராமிலே வாழ்ந்து விட்டோமே, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் வாழ்ந்து விட்டோமே என்று யோசிக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய ஆத்மா உடலுக்குள்ளே சென்று ஒளிந்து கொள்ளுமா, வராது. அனாச அறிஞர் பெருமக்களுடைய கருத்துகள் படி ஒரு முள்ளின் மீது, கடுமையான ஒரு முள் நிறைந்த பகுதியிலே ஒரு காட்டன் துணி, அந்த துணியை மேல போட்டு இழுத்தால் எப்படி அது பீந்த வண்ணமாக கிழிந்த வண்ணமாக வருமோ அந்த அளவிற்கு கொடூரமாக ஒரு கெட்டோர்களினுடைய உயிர் பிடுங்கப்படும். அஹ்ரிஜூ அன்ஃபுஸகும். மலக்குகள் சொல்வார்கள், அவன் உடலில் இருந்து உயிரை வெளியேற்றுங்கள். அல் யௌம துஜ்ஸூன அஸாபல் ஹூன். அடியானே, உன் வாழ்க்கையில எத்தனை மோசமான காரியங்களை செய்திருப்பாய், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் வாழ்ந்திருப்பாய். அல் யௌம துஜ்ஸூன அஸாபல் ஹூன். இன்று உனக்கு கேவலத்தினுடைய தண்டனை கொடுக்கப்படும். பிமா குன்தும் தக்ஸிபூன். உலகத்தில் என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருந்தாயோ அதற்காக வேண்டி இந்த தண்டனை கொடுக்கப்படும். அல்லாஹ் ஆயத்தில் இன்னொரு இடத்துல சொல்வான், யضربون وجوههم أدبارهم. அவனுடைய முகங்கள் வழியாக, அவன் இடுப்புகள் வழியாக அடிக்கப்படும். மலக்குகள் அடி துன்புறுத்துவார்கள் அவன் உயிரை வாங்குவதற்காக வேண்டி. உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பயம் இல்லாமல் ஹராமை ஹலாலை போல இலகுவாக அத்தனை பெரும்பாவங்களையும் சாதாரணமாக செய்து கொண்டிருந்தவர்கள், மரணத்தினுடைய நேரம் அது இலகுவாக இருக்காது. வினயத்திற்குத்தான் அல்லாஹ் நடிகார்களே, மரணம் அடைந்த பிறகு முக்கியமான ஒரு பகுதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத், கபரிலே வைக்கப்பட்ட பிறகு, கபரிலே வைக்கப்பட்டு அடியார்கள் ஒரு சில நொடிகள், ஒரு சில தடங்கள் கடந்து செல்வதற்கு முன்பாக அந்த ஆத்மாவிற்கு உயிர் திரும்ப கொடுக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு யஸ்மஉ கரஅ நிஆலிஹிம். அடக்கம் செய்துவிட்டு செல்லக்கூடியவர்களின் காலடி சுவடின் சப்தத்தை அந்த மையத்து கேட்டுக்கொண்டிருக்கும். ஆஹா, இன்னும் அடக்கிட்டு எங்கப்பா போறீங்க? தாழ்த்தா சோறு சாப்பிட போறோம். யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே எத்தனை பேர்
ஒரு மையத்தை அடக்கம் செய்துவிட்டு வந்து அவர்களுக்காக 2 ரக்காத் தொழுது துவா செய்து அவர்களுக்காக கவலைப்படுகின்ற கூட்டம் எத்தனை பேர்? நான் யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லலை. அடக்க செஞ்சு முடிச்ச உடனே ஏழான் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ஜமாத்தார்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வந்து உட்காடுறாங்க, சாப்பிட்றாங்க. அது நிகழ்ச்சி மாதிரி மாறிடுது. யாராவது எங்கேயாவது 2-3 பேர் வருத்தப்படுறாங்க. மரணித்து விட்டார்கள் என்பதை பற்றி கவலை அல்ல. கபிரிலே வைக்கப்பட்ட பிறகு 2 மலக்குகள் வந்திருப்பார்கள். அந்த 2 மலக்குகள் அந்த ஜனாசாவை எழுந்து அமர வைத்திருப்பார்கள். மன் ரப்புக, உன்னுடைய இறைவன் யார் என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கும். ஒமா தீனுக, உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பித்து இவர் யார் என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கும். இந்த கேள்விக்கு என்னுடைய உறவினர் என்ன பதில் சொல்லியிருப்பார் என்ற பயமும் கவலை இருந்திருந்தால் இந்த விருந்தினுடைய கோலங்கள் நடக்குமா? நான் பேசுவது யார் மனதையும் புண்படுத்தி இருக்கக்கூடாது. ஆனால் நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். ஒரு காலத்தில் எல்லாம் அடக்கம் செய்து விட்டு ரொம்ப நேரம் கவலையா இருப்பாங்க. பள்ளியாசல்ல வருவாங்க, தொழுகுவாங்க, துவா செய்வாங்க, தனிப்பட்ட முறையில் துவா செய்வார்கள். ஆனா இன்னைக்கு 40 ஸ்டெப் தாண்டி வந்து ஒரு ஃபாத்தியா ஓதிட்டு வந்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அடியாரை அடக்கம் செய்து விட்டு செல்கின்ற சப்தத்தை அந்த ஜனாசா கேட்கும். ஏன்? உயிர் கொடுக்கப்பட்டு விடும். பெருமலக்குகள் வருவார்கள், அமர வைக்கப்படுவார்கள். மன் ரப்புக, உன்னுடைய இறைவன் யார்? வாழ்கின்ற காலத்திலே அல்லாஹ் 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 என்று சொல்லி வாழ்ந்திருந்தால், அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்ந்திருந்தால் அல்லாஹ் யார் என்று தெரியும். இதை மனப்பாடம் பண்ணிட்டு போறது கொஸ்டின் பேப்பர் அல்ல. வாழ்க்கையில நீ பிராக்டிக்கலா செஞ்சிருந்தா கபர்ல பதில் வரும். அல்லாஹ் 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 மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டாரு சொல்லிடுவாரா? இல்ல. உன் வாழ்க்கையில் நிதர்சனமாக அல்லாஹ்வுடைய வார்த்தை எழுந்திருக்க வேண்டும். ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? நீ வாழ்கின்ற பொழுது எல்லா மதத்தை விட, எல்லா மதத்தினுடைய கலாச்சாரத்தை விட எனக்கு இஸ்லாம் 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 என்ன சொன்னதோ அதுதான் என்று வாழ்ந்திருந்தால் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று பதில் வரும். கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போட்டோ, அவங்களுடைய புகைப்படம் காட்டப்படுகின்ற பொழுது, உண்மையிலேயே வாழ்கின்ற பொழுது நல்லபடியாக வாழ்ந்திருந்தால், பெருமானாருடைய சுன்னத்துகளை பின்பற்றி வாழ்ந்திருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கவலைகளை சமுதாயத்திலே கொண்டிருந்தார்களோ அந்த கவலையோடு வாழ்ந்திருந்தால், பெருமானார் சொன்ன வார்த்தைகளை தன் உயிர் மூச்சாக எடுத்திருந்தால், உலகத்துல யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எவ்வளவு கேவலமாக பார்த்தாலும் சரி, இதை என் கண்மணி நாயகம் சொல்லி உள்ளார்கள், செய்துள்ளார் என்ற பிரியத்திலே செய்திருந்தால், அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹு சொல்வார், தைரியமாக சொல்வார், அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன், அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, இவர் யார் என்று சொன்னால் இவர் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய தூதுவராக இருக்கிறார். அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹு. இந்த பதிலை அல்லாஹ் நம் அனைவரும் நசீபாக்குவானாக. சொல்லி முடித்த பிறகு மலக்குகள் கேட்பார்கள், அடியானே அடியானே, உன்துர் இலா மக்அதிக ஃபின்னார், இதோ நரகத்தை பார், நரகம் காட்சியளிக்கப்படும். நரகத்திலே இதோ இந்த இடம்தான் உனக்காக முடிவு செய்ய வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது அபதலக்கல்லாஹு லக ஃபில் ஜன்னah, ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அருளின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்திலே அல்லாஹ் உனக்கு இந்த இடத்தை கொடுத்துள்ளான். இந்த வார்த்தையை சொல்கின்ற பொழுதுதான் ஒரு அடியானுடைய உள்ளம் ஜீரணிக்கும். அப்ப அந்த சொர்க்கத்தினுடைய காட்சிகள் எல்லாம் காட்டப்பட்ட பிறகு அந்த அடியானுடைய கபருடைய வாழ்க்கை ஆரம்பமாகும். ஒருவேளை வாழ்கின்ற பொழுது முனாஃபிகாக, ஒரு இறை நிராகரிப்பாளராக, அல்ல அல்லாஹ் ரசூல் யார் என்று தெரியாமல், ஒரு கலிமா கூட தெரியாமல், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல தெரியல. சமீபத்துல ஒரு 45 வயது முஹம்மது ரசூலுல்லாஹ் திக்கு இல்லாம சொல்ல தெரியல. இதை நான் தவறாக குறையாக சொல்லவில்லை. நாம் எவ்வளவு பலகீனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள், நபி யார், எத்தனை நிமிஷம்னால பேச முடியும், நபி யார் என்ற அடிப்படையில நம்மால் எத்தனை நிமிடங்கள் நபியினுடைய பண்பை பேச முடியும். அல்லாஹ் யார், மன் ரப்புக, மரணித்த பிறகு இல்லை, இப்பொழுது கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுடைய இறைவனை பற்றி உங்களால் எத்தனை வார்த்தை பேச முடியும்? யாருங்க உங்க இறைவன் சொல்லுங்க, எத்தனை வார்த்தை சொல்ல முடியும்? அப்ப உலகத்துல வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் ரசூலுடைய எந்த பயமும் இல்லாமல் வாழ்ந்தவர் ஒரே வார்த்தை சொல்லுவார், லா அதிரி, எனக்கு தெரியாது. ஏதோ உலகத்திலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அதை நான் கேட்கவில்லை. உலகத்திலே இதை பற்றி ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாங்க,
தொழுகை பற்றி சொன்னாங்க, வார வார ஜும்மால சொன்னாங்க, தனிப்பட்ட முறையில் சந்தித்து சொன்னார்கள் அல்லாஹ் ரசூலை பற்றி. ஆனால் நான் கேட்கவில்லை. கடைசியாக அந்த மனிதருக்கு இந்த பதில் சொல்லப்பட்ட பிறகு இரும்பு கோடாரியால் இழுக்கப்பட்டு கடுமையான முறையை தாக்கப்படுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மலக்குகள் அடிக்கின்ற அடியினால் அந்த அடியான் கதறுவான், கத்தி கதறுவான். உலகத்திலே மனித ஜின் வர்க்கத்தை தாண்டி எல்லோரும் அந்த அலறுகின்ற சப்தத்தை கேட்பார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த அதாபை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸை உங்களுக்கு முன்பாக நான் விட்டு செல்கிறேன். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்த ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், யத்புல் மய்யித் ஸலாஸத்துன், ஒரு அடியான் மரணிக்கின்ற பொழுது 3 விஷயங்கள் அவனை பின்தொடரும். மாலுஹு அஹ்லுஹு அமலுஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாலுஹு, அவன் சம்பாதித்த சொத்துக்கள். எவ்வளவுனே தெரியலங்க, அவ்வளவு சொத்து இருக்குதுங்க. இதெல்லாம் பாருங்க, 40 வருஷம் நான் சம்பாதிச்ச சொத்துங்க. எவ்வளவு கோடி பாருங்க, எவ்வளவு இடம் பாருங்க, எத்தனை வீடு பாருங்க, எவ்வளவு நகை பாருங்க, 200 பவுன் நகைங்க. எல்லாம் மௌத்தான பின்னால கூட வரும். இன்னைக்கு அது கூட வரதே இல்லை. மௌத்தாறதுக்கு முன்னாடியே அவர் கொஞ்சம் போற மாதிரி இருந்தாருன்னா எழுதி வாங்கிறாங்க. இப்பெல்லாம் இது முன்னாடி நபிகாலத்தை சொல்றாங்க போல தெரியுது. ஏன்னா அப்பெல்லாம் தான் அந்த வராசத்துடைய பயம் இருந்துச்சு. மௌத்தானாதான் சொத்தை பிரிக்கணுன்ற பயம் அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. கொஞ்சம் வயசாகி படுக்கையில படுத்துட்டாலே பேப்பரை காட்டி கையெழுத்து வாங்கிடுறாங்க. பார்க்குறோமா இல்லையா? எவ்வளோ கொடுமை. அவர் வாழ்ந்தது ஏண்டா வாழ்ந்தவங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு சொத்தா கையெழுத்து வாங்குறாங்க. அப்ப அதனால இப்ப அதுவும் அது இல்லை. 2வது சொன்னாங்க, வாஹ்லுஹு, குடும்பத்தார்களும் முன் மௌத்திற்கு பிறகு கூட வருவார்கள். நீங்க எங்க வராங்க? ஃபாரின்ல வீடியோ கால்ல இருந்து கலிமா அஷ்ஹது அல்லா சொல்றாங்க. அத்தாவுடைய ஜனாசாவிற்கு காலம் முழுக்க மகனுக்காக வேண்டி சம்பாதித்து உயர்த்திய தந்தைக்கு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபாரின்ல இருந்து மகன் இறந்து விட்டார் திடீரென்று, தந்தையினால வர முடியல. வாழ்க்கை முழுக்க தனக்காக அர்ப்பணித்த மனைவி ஒரு ஆணால வர முடியல. அப்ப எனக்கு அதுவுமே இல்லை. சரிதால ஹதீஸ் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 3 விஷயம் கூட வருது. 1 அஹ்லுஹு வ மாலுஹு, செல்வம் கூட வருகிறது, குடும்பம் கூட வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது சொன்னாங்க, அமலுஹு, வாழ்க்கையில் செய்த நல்ல அமல்களும் முன்னோடு வரும். நீ தொழுகை, குர்ஆன் ஓதினா குர்ஆன் வரும், திக்ருகள் வரும், உன்னுடைய நஃபிலான வணக்கங்கள், நோன்புகள், சதகாக்கள், தான தர்மங்கள், நன்மையோ தீமை தடுத்தல், எல்லா நன்மைகளும் உன்னோடு கூட வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயபகா அமலுஹு, ஒன்னே ஒன்று மட்டும்தான் வாப்பா கபர்ல வச்ச பின்னாடி உன்னோட கூட வரும், மீது எல்லாம் 2 திரும்பிடும். இவ்வளோ சம்பாரிச்சாருங்க, ஒரே ஒரு நெக்லஸ் மட்டும் உள்ள போட்டு விடுங்க, சொல்லுவாங்களா யாராவது? இவ்வளவு கம்பீரமாக வாழ்ந்தவருங்க, ஒரு 5 பவுன்ல ஒரு 5 மோதிரம் செஞ்சு கையில போட்டு விடுங்க, சொல்லுவாங்களா? கொஞ்சம் நகை உள்ள வைப்பாங்களா? செக் பண்றாங்க. நீங்களாம் வாழ்க்கையை யோசித்து பார்க்க வேண்டும். நபி இந்த ஹதீஸை நீங்க யோசிச்சுட்டீங்கன்னா ஆண்கள் எல்லாருக்குமே இந்த ஹதீஸ் மிகப்பெரிய படிப்படை. ஏன்னா வாழ்க்கை முழுக்க எதற்காக நாம் பாடுபடுகிறோமோ அவை எல்லாம் உன் மரணத்திலே உன்னை விட்டு வெறுத்து தூரமாகிவிடும். அருணா கயிறு தேடி அறுக்கிறாங்க, ஒருத்தர் அருணாக்கை அறுக்க முடியல. இந்த மௌத்தானவன அடிக்கலன்னு சொல்லுவாங்க. அதுல ஒருத்தருக்கு அருணாக்கை அறுக்க முடியல. கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு மிஷினை கொண்டு வந்து, மிஷினா ஒரு பிளேடு மாதிரி கொண்டு வந்து கஷ்டப்பட்டு அறுத்து எடுக்கிறாங்க. இவ்வளவுதாங்க வாழ்க்கை, இவ்வளவுதான் வாழ்க்கை. யாருக்காக நீங்கள் உழைத்தீர்களோ வாழ்க்கை முழுக்க அவர்களால் ஒரே ஒரு நொடி கூட கபரில் வாழ முடியாது. என்னோட அத்தாங்க இவரு, என்னோட மனைவிங்க, என்னோட கணவருங்க, 5 நிமிஷம் உள்ள 10 நிமிஷம் போறேங்க, சொல்ல முடியுமா? யாரா செய்வாங்களா? மிஞ்சி போனா ஒரு கைப்படி மண்ணெடுத்து போட்டு மின்கா ஹலக்லன் அக்மா ஃபீஹா நுழைந்து ஓதிட்டு அஜய் தூதரை ஃபாத்திஹா ஆமீன் சொல்லிட்டு போக வேண்டியதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடியார்களே, உங்கள் கபரிலே உங்களுக்கு நண்பனாக, ஆறுதலாக, அந்த இருட்டான உலகத்திலே உங்களுக்கு நண்பனாக, மறுமையில் உங்களுக்கு நண்பனாக, ஆதரவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் உங்களுடைய நல்ல அமல்கள். அதனால எவ்வளவு நல்ல அமலை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து கொள்ளுங்கள். மீது இதை தாண்டி உலகத்திலே நீங்கள் வேறு எதற்காக சிரமப்பட்டாலும் அது உங்களுக்கு எந்த காலத்திலும் உதவி செய்யாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, பெருமானாருடைய வாழ்க்கையில் மரணத்தை பற்றி சஹாபாக்களிடத்திலே பேசிய தருணங்கள் ஏராளம். குர்ஆனிலே அல்லாஹ் மௌத்தை பற்றி பேசுகின்ற இடம் ஏராளம். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாம் மரணிக்க போகிறோம்.
மரணத்திற்கு பிறகு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது என்ற நிதர்சனம் விளங்கிவிட்டால் வாழ்க்கையில் நம்மிடத்தில் எல்லா ஹராம்களும் தூரமாகிவிடும். ஐவேளை பரலான தொழுகை பேணுதலாக ஆகிவிடும். யாரும் சொல்ல தேவையில்லை, பேணுதலாயிரும். வாழ்க்கையில் குடும்பத்திற்காக, சமூகத்திற்காக, பிள்ளைகளுக்காக சொத்து சேர்ப்பு தவறு கிடையாது. செல்வந்தனாக வாழ்வது தவறு கிடையாது. நல்ல இடத்துல நல்ல ஒரு வீட்டோட நல்ல காரோட வாழ்ற தவறே கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் எந்த தருணத்திலும் அல்லாஹுவை மறந்து வாழக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகளை நாம் சுயநலமாக கொள்ளையடித்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு நண்பர்களாக நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்மளோடு வரக்கூடியதாக இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ் அடியார்களே, அல்லாஹ் நம் அனைவருக்குமே மரணம் சார்ந்த எல்லா உபதேசங்களையும் அல்லாஹ் விளங்கக்கூடிய பாக்கியம் தருவானாக. வாழ்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையோடு திடீரென்று ஏற்படக்கூடிய மரணங்கள், விபத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய மரணங்கள், ஈமான் இல்லாத கெட்ட நிலையில் மௌத்தாகக்கூடிய மரணங்கள், அல்லாஹ் இப்படிப்பட்ட அனைத்து முசீபத்துகளை விட்டும் நம்மையும் நம்முடைய முழு சந்ததியும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எந்த இடத்திலே மரணித்தாலும், எத்தனை காலங்களுக்கு இருந்து மரணித்தாலும் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹோடு மரணிக்கக்கூடிய பாக்கியம் தருவானாக. மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை மிகுந்த லேசானதாக்கி தருவதற்கு என்னென்னவெல்லாம் முன்னேற்பாடுகளை நம் வாழ்வில் செய்ய வேண்டுமோ அத்துணை நல்ல ஏற்பாடுகளும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.